வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 9,000 ஏக்கரில் நடைபெற்ற உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராஜாஜி. ராஜாஜி, உப்பு உற்பத்தி முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கா? தொழிலாளர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த அகசியன்பள்ளி பகுதியில் 9,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்தமான் பகுதியில் நிலவும் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை தலைஞாயிறு பகுதியில் 33.2 மில்லிமீட்டர் மழையும், வேதாரண்யத்தில் 63.2 மில்லிமீட்டர் மழையும், கோடியக்கரையில் 52.2 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. 3 தினங்களாக பெய்த மழை காரணமாக அகசியன்பள்ளியை அடுத்த பகுதிகளில் உள்ள உப்பளங்களில் மழை நீர் புகுந்துள்ளது. மழைநீர் நிரம்பி காணப்படுவதால் உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உப்பு பாத்திகளில் நிரம்பியுள்ள மழை நீரை அகற்றும் பணியில் உப்பு உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் உப்பு உற்பத்தி தொடங்க 10 நாட்களுக்கு மேல் ஆகும். அதுவரை உப்பு உற்பத்தி பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் வேலை இழந்து உள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.